இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச செக்மெண்ட்னா அது மிட் சைஸ் எஸ்யூவி செக்மெண்ட் தான். இன்னைக்கு எல்லாருக்குமே அந்த செக்மெண்ட் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த செக்மெண்ட்டை கிரியேட் பண்ணது யாருன்னு தெரியுமா? ரெனால்டோட டஸ்டர். ஸோ இந்த செக்மெண்ட்டை தனியாக 12 இயர்ஸ்க்கு பிஃபோரே கட்டி ஆண்டுட்டு இருந்தான். ஆனால் சடனாக மார்க்கெட்லேருந்து காணாமல் போயிட்டான். அதுக்கப்புறம் ரொம்ப வருஷத்தோட சைலன்ஸுக்கு அப்புறமா திருப்பி இவனை கொண்டு வந்திருக்காங்க. நிறைய சேஞ்சஸ் அண்ட் நிறைய நியூ டிசைன் லாங்குவேஜஸோட கொண்டு வந்திருக்காங்க. நியூ பாடி ஸ்ட்ரக்சர், நியூ இன்ஜின் எல்லாமே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. பட் அந்த நேம் அப்படியே இருக்கு. பட் இன்னைக்கு இருக்க ப்ராப்ளம் என்னன்னா, அந்த செக்மெண்ட்ல நிறைய ஷாக் சுத்திட்டு இருக்காங்க. கிரெட்டா, ஹைரைடர், அது மாதிரி நிறைய செக்மெண்ட் கார் சுத்திட்டு இருக்கு. ஸோ இந்த ஷார்க்ஸ்க்கு நடுவில் திருப்பி இவனால காம்படேட் பண்ணி அந்த கிங்கோட பேட்ஜை திருப்பி வாங்க முடியும். இன்னைக்கு நம்ம கூட 2026 ரெனால்ட் டஸ்டர் இருக்கு. இது வந்து டாப் ஆஃப் த வேரியன்ட். ஸோ இதுதான் நியூலி லான்ச் எடிஷன். இந்த வண்டியில் என்னென்ன அப்டேட்ஸ், ஃபீச்சர்ஸ், லாஸ்ட் இருந்த ஓல்டு டஸ்டர் விட என்னென்ன புதுசாக கொண்டு வந்திருக்காங்க, என்னென்ன பவர் ஆப்ஷன்ஸ் இருக்கு, இது என்ன யார் வாங்கலாம், வாங்கக்கூடாது, இன்னைக்கு இருக்க காம்படிட்டிவ் மார்க்கெட்டில் இந்த வண்டியால் ஃபைட் பண்ண முடியுமா, ஸோ எல்லாத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்த்துருவோம். ஸோ guys, let's start the video. இப்போ நம்ம கூட ரெனால்டோட டஸ்டர் 2026 ஐகானிக் லான்ச் எடிஷன் இருக்கு. இவனை குளோபலில் CMF B+ செக்மெண்ட்னு ஒரு பிளாட்ஃபார்மில் பில்ட் பண்ணியிருக்காங்க. பட் இந்தியாவில் நமக்கு இன்னைக்கு இருக்க மார்க்கெட்டோட கம்பீட் பண்ணணும்னா சில ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ண வேண்டியது இருக்கு. அதனால RGMPன்னு ஒரு பிளாட்ஃபார்மில் பில்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது சைஸு, ஹைட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியன் மார்க்கெட்டுக்கு எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் போட்டதுக்கு ரெனால்டோக்கு கண்டிப்பாக ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஓகே, இப்போ ஃப்ரண்ட் ப்ரொஃபைலில் பார்த்தோன்னா நமக்கு கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் இருந்த ரெனால்ட் டஸ்டரை விட இது கொஞ்சம் ஷார்ப்பராக ஒரு மாதிரி பாக்ஸி டிசைனில் இருக்க மாதிரி இருக்கும். பிகாஸ் நிறைய ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இருக்குது. அண்ட் நமக்கு ஃப்ரண்ட்டில் ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே அப்பீலிங்காக இருக்கிறது இந்த பியானோ பிளாக் ஃபினிஷ்குள்ளே இருக்கிற டஸ்டரோட பேட்ஜிங். அதுவும் அந்த ஃப்ளோரசன்ட் கலர் ஒரு மாதிரி இன்னும் அட்ராக்டிவாக இருக்குது. முன்னாடி ரெனால்டோட பேட்ஜிங் கொடுத்துருப்பாங்க. பட் இங்கே ரெனால்டோ பேட்ஜிங் இல்லாமல் டஸ்டர் பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் டஸ்டரே ஒரு எமோஷனல் பேட்ஜிங் தான் இங்கே. நெக்ஸ்ட் நம்ம அட்ராக்ட் பண்ணுறது இந்த ஹூட். ஆக்சுவலாக டஸ்டரோட ஓல்டு போனட் இவ்வளோ மஸ்குலராக ஃபீல் கொடுக்காது. பட் இப்போ கேரக்டரிஸ்டிக் சைன்ஸ்லாம் ஆட் பண்ணி ஸ்போர்ட்டியாக பண்ணியிருக்காங்க. அது இங்கே எவ்வளோ உங்களுக்கு ஃபீல் ஆகும் தெரியல. கண்டிப்பாக டிரைவர் பொசிஷன் வந்து பயங்கரமாக இருக்கும். ஓகே, நம்ம ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோன்னா இங்கே நமக்கு 360 கேம் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே ஆடாஸோட ரேடாரை இங்கே தேடாதீங்க. பிகாஸ் நமக்கு அது விண்ட்ஷீல்டில் கொடுத்துருக்காங்க. நமக்கு இங்கே ஃபுல் LED ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபாலோ மீ ஹோம் ஃபீச்சர் வந்து டாப் வேரியண்ட்டில் இருக்குது. அண்ட் ஐப்ரோ LED ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வண்டியில் ஸ்பெஷல் என்னன்னா, இந்த வண்டியில் நீங்கள் பார்க்குற எல்லா லைட்ஸுமே LED லைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் நமக்கு இங்கே பியானோ பேக்லேயே ஃபினிஷ் பண்ண ஒரு ஏர் வென்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒர்க்கிங் ஏர் வென்ஸ், இட்ஸ் நாட் அ ஃபேக். கீழே ஃபாக் லேம்ப்ஸை கொஞ்சம் நல்லா லோவாக பம்பரில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ விசிபிலிட்டி த்ரோ நல்லா இருக்கும். கரெக்டான பொசிஷனில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு ஃப்ரண்ட்டில் 6 சென்சார்ஸ் வருது. ஸோ அதில் ஒரு சென்சாரை வந்து சைடில் ஃபெண்டரில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதை கொஞ்சம் நமக்கு ஃப்ரண்ட்லேயே ப்ளேஸ் பண்ணியிருக்கலாம். சைடில் மேபி ஏதாச்சும் ஒரு ஸ்க்ராச்சஸ் ஆச்சுன்னா அது சென்சார் டேமேஜ் ஆகிறதுக்கான இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கலாம். ஸ்கிட் பிளேட்ஸ் கன் மெட்டல் கிரேல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஃபீல் ஸ்போர்ட்டி அண்ட் வைடரான ஆடம் இருக்குது. ஸோ பம்பர் டஸ்டரில் ஸ்டில் ஆஃப் ரோட் DNA மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வித் குட் கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாக நமக்கு ஓல்டு டஸ்டரை விட இந்த டஸ்டரை நிறைய ஸ்ட்ரெயிட் லைன்ஸ், பாக்ஸி ப்ரொபோர்ஷன், ஃப்ளாட் நோஸ் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஸ்போர்ட்டியாக பண்ணியிருக்காங்க. நிறைய ஒரு மாதிரி ரகட் ஆட்டிடியூடில் இருக்குது. ஓகே, நான் லைக் செக் அவுட் த இன்ஜின் பே. ஓகே, இன்ஜின் நமக்கு ஹைட்ராலிக் ஃபுட் கொடுத்துருக்காங்க. ஹைட்ராலிக் டச் கொடுத்தது ஈஸியாக இருக்கும். பிகாஸ் நமக்கு போனட் கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. அண்ட் நமக்கு மேலேயுமே இன்சுலேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது எல்லா காலையுமே கொடுத்தா நல்லாயிருக்கும். பட் ஓகே, இங்கே டிசப்பாயிண்டடாக இருக்கிறது வந்து ஒரு மாதிரி இன்ஜினை ஸ்கேட்டடாக போட்ட மாதிரி இருக்குது. அண்ட் நமக்கு மேலே இன்ஜின் கேஸ் கொடுத்துருக்கலாம். அதில் ப்ரைஸ் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்க வேண்டாம். அண்ட் நமக்கு இங்கே 3 இன்ஜின் ஆப்ஷன்ஸ் இருக்குது. 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜினும், 1.3 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் அண்ட் 1.8 லிட்டர் ஸ்ட்ராங் ஹைப்ரிட் இருக்குது. பட் ஸ்ட்ராங் ஹைப்ரிட் இப்போ அவைலபிள் இல்லை. அது ஃபியூச்சரில் தான் நமக்கு அவைலபிளாக இருக்கும். மேபி டிசம்பரில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போதைக்கு நமக்கு 1 லிட்டர் அண்ட் 1.3 லிட்டர் 2 இன்ஜின் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் நமக்கு இங்கே வந்து பியானோ பிளாக் அண்ட் க்ரீன் கலர்ஸ் காம்பினேஷன் ஓவராலாக நல்லா ஒர்க் ஆகிருக்க மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் நம்ம இப்போ சைட் ப்ரொஃபைல் பார்த்தோன்னா சைட் ப்ரொஃபைல் தான் ஓல்டு டஸ்டரோட DNA ஸ்ட்ராங்காக கேரி பண்ணுது. அண்ட் நமக்கு இங்கே 18 இன்ச்சஸ் வீல் கொடுத்துருக்காங்க. பிளாக் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. 225, 55, 18 இன்ச்சஸ் வீல். ஸோ நமக்கு இந்த வேரியண்ட்டில் மட்டும்தான், அதாவது ஐகானிக் வேரியண்ட்டில் மட்டும்தான் பிளாக் வீல்ஸ். அந்த இங்கே வந்து பிளாஸ்டிக் கிளாடிங் ரன் பண்ணியிருக்காங்க. நல்ல திக் பிளாஸ்டிக் கிளாடிங்காக இருக்குது. வீல்ஸ் அண்ட் வீல் ஆர்ச்சஸோட ப்ரொபோர்ஷன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. நமக்கு ஸ்கொயர் வீல் ஆர்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. ரெகுலராக சர்க்குலராக இல்லாமல் கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக இருக்குது. ஸோ அந்த ப்ரொபோர்ஷன் நல்லா இருக்கனால ரொம்ப கேப்ஸ் இருக்க மாதிரி நமக்கு ஃபீல் ஆகலை. சைடில் பார்த்த உடனே நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறது இந்த பாக்ஸி பியானோ பிளாக், அதுக்குள்ளே சின்ன மவுண்டன் டிசைன் அண்ட் ரெனால்டோட நியூ பேட்ஜிங். ஸோ இந்த 3 கலர்ஸ் வந்து நீங்கள் இந்த கார் ஃபுல்லாக நிறைய இடத்துல உங்களால் ஸ்பாட் பண்ண முடியும். பிளாக், அந்த மவுண்டன் க்ரீன்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நமக்கு இங்கே வந்து ஓவர்வேம்ஸ் வந்து பியானோ பிளாக் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க இன்டெகிரேட்டட் இண்டிகேட்டர்ஸோட. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி இந்த வண்டியில் இருக்க எல்லாமே வந்து LED தான். அண்ட் 360 கேமே இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஏபிஎல்ஸை
பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்க, அதை பியானோ பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இது வந்து டியூல் டோன். அண்ட் நமக்கு பி பில்லர்ஸை ஒரு மாதிரி ஹார்ட் பிளாஸ்டிக்ல கொடுத்துருக்காங்க. இதையுமே அட்லீஸ்ட் வந்து பியானோ பிளாக்ல ஃபினிஷ் பண்ணிருக்கலாம். அண்ட் நமக்கு இங்கே ரெக்கோ சென்சார்ஸ் இல்லை, ஹேண்டில்ஸ்ல, பட் கீலெஸ் என்ட்ரிஸ் இருக்கு. ரெனால்ட் டஸ்டர் தி ஐகானிக் இஸ் பேக். ஓகே, நமக்கு வைப்பர்ஸ் வந்து ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, அண்ட் ஃப்ரேம்லெஸ் வைப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆடாஸை அண்ட் ரெயின் சென்சிங் வைப்பரை இங்கே நமக்கு விண்ட்ஷீல்டில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆடாஸுக்குமே நமக்கு வந்து டிஃபாகஸ் கொடுத்துருக்காங்க. ஓவரால் சில் அவுட் ஆல்மோஸ்ட் ஃபெமிலியர், பட் டீட்டெயில்ஸ் எல்லாமே மாடர்னாக இருக்குது. மேலே நமக்கு ஒர்க்கிங் ரூஃப் ரீல்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இந்தியாவில் ஒர்க்கிங் ரூஃப் ரீல்ஸ் வந்து இட்ஸ் இல்லீகல். அண்ட் எனிவே நமக்கு வந்து மேலே பேனோராமிக் சன்ரூஃப் இருக்கனால பேக்ஸை கேரி பண்ண முடியாது. ஓகே, டஸ்டரோட பேட்ஜிங் இங்கேயுமே கொடுத்துருக்காங்க, அது பேனோ பிளாக்ல. ஸோ இந்த காரணம் நீங்கள் நிறைய இடத்துல பார்க்க முடியும். டஸ்டர் பேட்ஜிங் நிறைய இடத்துல இருக்குது. அண்ட் நமக்கு வந்து ரியர் டோரோட ஹேண்டில்ஸை ஒரு மாதிரி பிளாஸ்டிக் குவாலிட்டி, இது ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைங்காக எல்லாத்தையுமே கொஞ்சம் ஹிட்டனாக சி பில்லரில் கொடுத்துருக்காங்க. இங்கே குவார்டர் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ குவார்டர் கிளாஸ், விண்டோஸ் எல்லாமே நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது, கிளாஸஸ் இருக்குது, நமக்கு நல்ல ஏரியா ஃபீல் ஆகும். அண்ட் இங்கே ஒரு சின்ன ஒரு மாதிரி பம்ப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நம்மளோட ஓல்டு டஸ்டரில் லைட்டாக ரிமெம்பர் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் நமக்கு கீழே இங்கேயுமே பிளாஸ்டிக் லைட்டிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஐகானிக் பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் நமக்கு இந்த வண்டியில் கிரவுண்ட் கிளியரன்ஸ் 212 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் பெஸ்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு சொல்லலாம் இந்த செக்மெண்ட்லேயே. ஓகே, நம்ம ரியர் செக்ஷன் செக் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நமக்கு ஃபியூல் லெட்டும் ஒரு மாதிரி பிளாஸ்டிக் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. பட் பாடி கலரில் ப்ளைன் பண்ணியிருக்கனால தெரியல, ஒரு மாதிரி தின் பிளாஸ்டிக்காக தான் இருக்குது. அண்ட் ரியர்லையுமே சேம் ஸ்குவாட் வீல் ஆர்ச்சஸ். அண்ட் எங்கேயுமே வீல்ஸ் அண்ட் வீல் ஆர்ச்சஸ்க்கான ப்ரொபோர்ஷன்ஸ் கரெக்டாக இருக்குது. 18 inches வீல். நமக்கு ஃப்ரண்ட் ரியர் ரெண்டுமே வந்து டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக்கிங்ஸ் நல்லா ஷார்ப்பாக இருக்கும். ஓகே, இப்போ ரியர் ப்ரொஃபைல் போய் பார்த்துருவோம். அண்ட் பர்சனலி ரியர் தான் எனக்கு டிசப்பாயிண்டடாக இருக்குது. அண்ட் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா மேலே டாப் போர்ஷன் இருக்குன்னு ஃபைன், பட் நமக்கு கீழே அந்த நம்பர் பிளேட்ஸ் கீழே அந்த சங்கியான பம்பர்ஸ் வந்து இந்த காரோட அழகை டிசப்பாயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. மேலே நமக்கு ஷார்ஃபின் ஆண்டனா கொடுத்துருக்காங்க, ஃபுல்லி பிளாக் அவுட், பிகாஸ் இது வந்து டியூல் டோன் கார். அண்ட் வந்து நமக்கு ஸ்போர்ட்டியான இன்டெகிரேட்டட் ஸ்பாய்லர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு மாதிரி ஸ்போர்ட்டி டிசைனில் இருக்குது. ஹை மவுண்டட் ஸ்டாப் லாம்ப்ஸ் இருக்குது. வைப்பர்ஸ்க்கான லிட்டுமே கொஞ்சம் மாதிரி ஹீட்டனாக கொடுத்துருக்காங்க. அண்ட் வைப்பர் ஃப்ளூயிட்ஸ் இருக்குது, டிஃபாகஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே ரெனால்ட்டோட நியூ பேட்ஜிங் நமக்கு லாஸ்ட்டில் பின்னாடி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் நமக்கு கனெக்டட் டெயில் லாம்ப்ஸ் இல்லை, அண்ட் இங்கே ஏரோ டெயில் லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப டிசைன் நியூவாக இருக்குது, கம்ப்ளீட்டாக ரீடிசைன் பண்ண மாதிரி. இது கனெக்டட் டெயில் லாம்ப்ஸ் இல்லாமல் இருக்குது. அண்ட் இங்கேயுமே நம்பர் பிளேட்ஸ் பக்கத்தில் ஒரு மாதிரி பிளாஸ்டிக் கிளாடிங் ரன் பண்ணியிருக்காங்க. டஸ்டர் பேட்ஜிங் நிறைய இடத்துல ஓகே ரெனால்ட் போதும், எனக்கு டஸ்டர்னு தெரியுது. இந்த சங்கியான பம்பர்ஸ் ஒரு மாதிரி பார்க்க டிசப்பாயிண்டடாக இருக்குது. பட் எனிவே இது வந்து நமக்கு கீழே, பட் நமக்கு எக்ஸாஸ்ட் இடனாக இருக்குது, 2 ரிஃப்ளெக்டர்ஸ் இருக்குது. நமக்கு பின்னாடியே நமக்கு 6 பார்க்கிங் சென்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஓவராலாக ரியர் செக்ஷன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். எனக்கு வந்து பர்சனலாக ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் தான் என்னோட ஃபேவரட்டாக இருக்குது ரியர் செக்ஷனை விட, இந்த சங்கி பம்பர்ஸ் இல்லாமல் இருந்தால். ஓகே, அனதர் குட் திங் நமக்கு வந்து இங்கே 1 touch பவர் டெயில் கேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் அ குட் திங். நமக்கு இங்கே பார்சல் டேஸ் கொடுத்துருக்காங்க, சின்னதாக ஃபோல்டபுள் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏதாவது திங்ஸ் ப்ளேஸ் பண்ணாலுமே லிஃப்ட் பண்ணுறப்போ கம்ப்ளீட்டாக ஃப்ரண்ட்டில் போய் விழாமல் ஒரு மாதிரி ஹோல்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்ல திங் அங்கே இங்கே நமக்கு நல்லா லார்ஜான பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நமக்கு நோ ஸ்பார் வீல்ஸ், ஒன்லி பஞ்சர் கிட் கொடுத்துருக்காங்க. அண்ட் லோட் லிமிட்மே கொஞ்சம் டாலாக தான் இருக்குது, கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி வைக்கிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் அகைன் 1 touch பவர் டெயில் கேட்ஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து இன்டீரியர் போய் செக் அவுட் பண்ணி பார்ப்போம். ஓகே, நம்ம செக் அவுட் செகண்ட் ரூம். ஓகே, உள்ள வரப்போ கிரவுண்ட் கிளியரன்ஸ் நமக்கு அதிகம். ஸோ கொஞ்சம் ஆளை லிஃப்ட் பண்ணி எடுத்து வச்சு வர மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு லிட்டில் ஃபீல்டாக கூட இருக்கும். ஓகே, டோர் ஆட்டோட சூப்பராக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, நமக்கு வந்து கம்ஃபர்டபுள் நல்லா இருக்கு. கண்டிப்பாக அண்டர் டை சப்போர்ட் மிஸ் ஆகுது, பட் அது இருந்தாலுமே நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கு. சீட் ஆங்கிள் வந்து ரிலாக்ஸ்டான சைஸில் கொடுத்துருக்காங்க, ரொம்ப அப்ரைட்டாக இல்லை, கொஞ்சம் லீன் பண்ண மாதிரி தான் இருக்கு. ஸோ சீட் ஆங்கிள்ஸ் நல்லா இருக்கு, லெக் ரூம் நல்லா இருக்கு, இந்த ரூமுமே நல்லா இருக்கு. நான் கொஞ்சம் டாலாக தான் இருப்பேன், பட் ஸ்டில் எனக்குமே நல்லா டீசெண்டான லெக் ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர் கேபினில் நல்லா டீசெண்டான ஸ்பேஸ் இருக்கு. நமக்கு உள்ளே இருந்தவொடனே ஃபேப்ரிக் மெட்டீரியலில் நம்ம லெதர் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி இது வந்து டாப் எண்ட் வேரியன்ட், கண்டிப்பாக நம்ம லெதர் வேரியன்ட் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கேயுமே அந்த பிளாக் அண்ட் க்ரீன் கலர் காம்பினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சேட் க்ரீன் சம்திங் அது மாதிரி இருக்குது. ஸோ இந்த காம்பினேஷன்ஸ் நல்லா இருக்குது. அண்ட் நமக்கு சீட்ஸில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ப்ரோஸ் இருக்குது. பிகாஸ் நமக்கு இங்கே வென்டிலேட்டர் சீட்ஸ் வருது, செகண்ட் ரோவில் வென்டிலேட்டர் சீட்ஸில் ஃப்ரண்ட் ரோவில் மட்டும் வென்டிலேட்டர் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஐ கம்பெனிஸ் ஏன்னா ஃப்ரண்ட் ரோவில் மட்டும் வென்டிலேட்டர் கொடுத்துருக்காங்க, ரியர் சீட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ரியர் சீட்ஸில் பாவம் இல்லையா? ஓகே கொடுங்க. அண்ட் வந்து நல்லா இருக்குது, இருக்கும். அண்ட் சீட்ஸ் கம்ஃபர்டபுளாக நல்லா இருக்குது, நல்லா ஹக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு சின்ன கர்வ் கொடுத்துருக்கனால நம்ம உள்ளே உட்காந்து ஹக் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஹெட்ரூம் பிளாஸ்டாக இருக்குது, ஹெட்ரூமே நல்லா டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. பிகாஸ் இந்த ஃப்ரேம் கொண்டு வந்தது ரீசனே வந்து நம்ம பேனோராமிக் சன்ரூஃபை கொண்டு வந்து கொஞ்சம் டாலாக இருக்கணுன்றதுக்காக தான். ஸோ அது கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ நம்ம நல்ல டீசெண்டான ஹெட்ரூம் இருக்குது. ஸோ நல்லா இருக்குது, பாடி ஓகே. அண்ட் நம்ம இந்த மெட்டீரியல்ஸுமே நல்லா திக்கான மெட்டீரியல்ஸ் குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரூம் லைட்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. இங்கே ஒரு கிராப் ஹேண்ட்ஸ் இருக்கும். அங்கே இங்கே லைட்ஸ் பார்த்தீங்கன்னா ரீடிங் லேம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டோர்ஸ் ஓப்பனாக இருக்காங்க,
இங்கே சிங்கிள் டச் பட்டன்லாம் நம்ம பட்டன்ஸ் மாதிரி இல்லை, சிங்கிள் டேப் பண்ணாலும் டச் ஸ்க்ரீனில் ஒர்க் ஆகும். ஸோ இங்கே நல்லா இருக்குது. நமக்கு ரியர்லேயுமே ஏசி வந்து கொடுக்குறாங்க, கன்வீனியன்ட் ஃபீச்சர் நல்லாயிருக்கும். ஸோ அது அட்ஜஸ்டபிளாக கொடுத்துருவாங்க, 2 ஏசி ஃபீச்சர் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ரியரில் 2 டைப் சி சார்ஜிங் போர்ட்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் கீழே கீழே எதுவுமே இல்லை, ப்ரோப்ளம் சாக்கெட்ஸ் இல்லை, வெறும் டைப் சி சார்ஜிங் போர்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு டைப் சி ஒரு டைப் என் கொடுத்துருக்கலாம், பட் இங்கே 2 டைப் சி சார்ஜிங் போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே ஹேண்ட் பிளேஸ் பண்ணுற இடத்துல எல்லாத்தையும் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் இங்கே ஒரு மொபைல் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே விண்டோட பட்டன்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா ப்ரீமியமாக தான் இருக்குது. டோரோட ஹேண்டில்ஸுமே நல்லா இருக்குது. ஓகே, ஓவராலாக ரிலாக்ஸிங்கான சீட்ஸாக இருக்குது, கம்ஃபர்டபுளான சீட்ஸ் இருக்குது. அண்ட் நமக்கு இங்கே வந்து 60-40 ஸ்பிட் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சீட்ஸை ஃபோல்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபோல்ட் பண்ணிட்டு இங்கேருந்தே நம்ம ரியர் போட்டை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இட்ஸ் குட் திங். அட்ஜஸ்டபிள் லேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. விண்டோஸ் மிஷினுமே நல்லா இருக்குது. அண்ட் நமக்கு இங்கே வந்து சீட்ஸ் பாக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க, மேக்ஸின் ஹோல்டர்ஸ் இருக்குது. அண்ட் நமக்கு எந்த சைடில் நமக்கு வந்து மொபைல்ஸோட ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே நல்லா இருக்குது. நமக்கு ஐஎஸ்ஓ சைட் ஃபிக்ஸ் மவுண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பேபிஸ்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மவுண்ட்ஸில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். ஓகே, ரியர் செக்ஷன் கம்ப்ளீட்டாக நல்லா இருக்குது. அண்ட் நமக்கு ரியர்லேயுமே நம்மளுக்கு ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த செக்ஷன் நல்லா இருக்குது. அண்ட் சென்டரில் ஒரு சின்ன பம்ப் இருக்குது. ஸோ சென்டர் சைட்லேயுமே நமக்கு வந்து உட்கார முடியும், பட் லெக்ஸை 2 சைடு தான் ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ 2 பேருக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வாங்கி ப்ளேஸ் பண்ண முடியும். சென்டரில் பேபிஸ்க்கு கண்டிப்பான ஸ்பேஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ ஓவராலாக ரியர் செக்ஷன் நல்லா இருக்குது. நம்ம ஃப்ரண்ட் ரோ போய் செக்அப் பண்ணி பார்ப்போம். ஃப்ரண்ட் ஓகே, நம்ம ரெனால்ட் டஸ்டர் 2026ஓட ஃப்ரண்ட் இன்டீரியர்ஸ் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட கீஸ் இருக்குது. ஸோ இந்த கீஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ரிமோட்ஸ் மாதிரி ஃபீல் ஆகுது. நம்ம ரெனால்ட் டஸ்டர் இன்னும் கொஞ்சம் கீஸில் ஒர்க் பண்ணியிருக்கலாம். ஸோ கீஸில் இருக்குது, அன்லாக் லாக் பட்டன்ஸ் இருக்குது. ஸோ வேலையை கரெக்டாக பண்ணுது. பட் கீஸ் இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக இருந்திருக்கலாம். இவ்வளோ ப்ரீமியமான காருக்கு இந்த கீஸ் வந்து சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை. ஸோ நமக்கு கீஸை லாக் அன்லாக் பண்ண தேவையில்ல. கீஸ் எடுத்துகிட்டு நம்ம கிட்ட போனாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக லாக் அன்லாக் ஆகும். ஸோ பட் நமக்கு இங்கே வந்து ரிக்வஸ்ட் சென்சர்ஸ் இல்லை. பட் ஸ்டில் இது ரெனால்ட்டோட ஸ்பெஷல் ஃபீச்சர். ஸோ நமக்கு ரிக்வஸ்ட் சென்சர்ஸ் எல்லாமே கீஸ் வச்சுட்டு நம்ம உள்ளே போக முடியும். ஸோ உள்ளே போனோடனே டோர்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ டோர்ஸ் ஓப்பன் பண்ண உடனே நமக்கு வந்து நல்லா வைடான டோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் நல்லா வைடாக ஓப்பன் ஆகுது, ஈஸியாக உள்ளே போக முடியும். அண்ட் நமக்கு இங்கே டோர் பேட்ஸ் பார்த்தோன்னா கண்டிப்பாக ஹார்ட் பிளாஸ்டிக்லாம் கொடுத்துருக்காங்க. ஹார்ட் பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஹார்ட் பிளாஸ்டிக்குமே ரொம்ப ஹார்டாக தெரியாத மாதிரி நமக்கு வந்து அங்கங்கே லெதர்ஸ் அந்த ஸ்டிச்சிங்ஸ்லாம் கொடுத்து இந்த கார்பன் ஃபைபர் இந்த மாதிரி சில எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணி நல்லா ப்ரீமியமாக தெரியுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இது ரொம்ப ஹார்டாக நமக்கு ஃபீல் ஆகாது. நிறைய இடத்துல ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான் இருக்குது. பட் சில இடத்துல தான் லெதர் ஃபினிஷஸ், லைக் இங்கே லெதர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹேண்ட் பிளேஸ்மெண்ட்டில் கண்டிப்பாக லெதர் ஃபினிஷனும் அங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து கார்பன் டெக்ஸ்சர் ஃபைபர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபைபர்ஸ் நல்லாயிருக்கு. அண்ட் நீங்கள் த்ரெட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த த்ரெட்ஸ், இந்த கலர் கார்பன் ஃபைபர்ஸ் எல்லாத்தையுமே இது நீங்கள் இந்த உள்ள லேஅவுட்ஸில் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக பார்ப்பீங்க. நமக்கு இங்கே பட்டன்ஸுமே நல்லா ப்ரீமியம்ஸாக இருக்குது. ஸோ நமக்கு 1 டச் பவர் விண்டோ கிடைக்குது. அண்ட் நமக்கு இங்கே வந்து ஹேண்டல்ஸுமே நல்லா ஒரு மாதிரி அலுமினியம் கலர்ஸில் கொடுத்துருக்காங்க. கிராப் ஹேண்டல்ஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நல்லா இருக்குது. ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. இங்கே பாட்டில் ஹோல்டர்ஸை நமக்கு காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு வேர்ட்டியில் ஒரு பெரிய சைஸ் பாட்டில் ஹோல்டர்ஸை கண்டிப்பாக ப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ ஹரிசாண்டலில் தான் ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ ஓவராலாக நமக்கு வந்து டோர் பேட்ஸ் வந்து நல்லா டீசெண்டாக இருக்குது, ப்ரீமியமாகவும் இருக்குது. ஹார்ட் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருந்தாலுமே நமக்கு அவ்வளோ ஹார்டாக தெரியல. நமக்கு இங்கே உள்ள போனோடனே நமக்கு இங்கே ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் அ குட் திங். ஃப்ரண்ட்டில் பேசஞ்சர் 2 பேருக்குமே வந்து எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி 6 அட்ஜஸ்டபிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இங்கே வந்து ஃப்ரண்ட்டில் 2 வென்டிலேட்டட் சீட்ஸ் வருது. ஸோ ஃப்ரண்ட் 2 பேருக்கும் வென்டிலேட்டட் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான சீட் டெக்ஸ்சர்லாம் பாருங்கள். ஸோ இங்கே நமக்கு அந்த சின்ன போர்ஸ் இருக்குது. இது ஆக்சுவலாக ரியர்லையுமே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் நமக்கு வந்து இங்கே வென்டிலேட்டட் சீட்ஸுக்காக இது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சீட்ஸ்லையுமே இந்த சின்ன த்ரெட் பைப்பிங் கொடுத்துருக்கு. அந்த ஃப்ளோரசன் கலர் யூஸ் பண்ணியிருக்கிறது நல்லாயிருக்கு. அண்ட் 6 ஏர் பேக் ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஏர் பேக் இங்கே இருக்குது. நமக்குள்ளே போனோடனே ஃபுட் பெடலான பொசிஷன்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆட்டோமேட்டிக் வண்டி. ஸோ நமக்கு ரெட் பெடல்ஸ் தான் வரும். ஆனால் நமக்கு இங்கே வந்து ஹூட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிஃப்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்க்கிங்கான பிரேக்ஸ் இங்கேயுமே கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்விட்சஸ் எல்லாமே நல்லா ப்ரீமியமாக இருக்குது. ஏசி பெயின்ஸ் நமக்கு வந்து ஸ்லீக்காக கொடுத்துருக்காங்க. ரவுண்ட் ஷேப்பில் இல்லாமல் ஸ்லீக்காக கொடுத்துருக்காங்க. பார்க்க நல்லாயிருக்கு. ஓகே, உள்ளே போய் பார்ப்போம். ஓல்டு டஸ்டரோட பிக்கஸ்ட் வீக்னஸ் அந்த போரிங்கான இன்டீரியர் டிசைன் தான். பட் நான் லுக் அட் திஸ், நமக்கு லேயர்டு டேஷ்போர்ட் டிசைன் வித் ப்ரீமியம் டெக்ஸ்சர் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ப்ரஷ் மெட்டீரியல்ஸில் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஹார்ட் பிளாஸ்டிக் தான். அண்ட் அதுக்கு கீழே நமக்கு கார்பன் டெக்ஸ்சர் ஃபைபர் கொடுத்துருக்காங்க. பட் இது ஃபேக் கார்பன்ஸ் தான். பட் ஆனாலுமே பார்க்க நல்லா இருக்குது. அண்ட் நமக்கு ஸ்லீக்கியான ஏசி வென்ஸ் கொடுத்துருக்காங்க. ரவுண்டட் ஏசி வென்ஸ் இல்லை. அண்ட் அதுக்கு கீழே நல்லா சாஃப்ட் டச் மெட்டீரியலில் ஒரு மாதிரி ஃபினிஷ், அதுக்குள்ளே ஒரு மாதிரி ஃப்ளோரசன்ட்ல த்ரெட்ஸ் கொடுத்துருக்காங்க. அன்றைக்கி இங்கே 10.1 இன்ச் டச் ஸ்க்ரீனும் 10.25 இன்ச் ஃபுல்லி டிஜிட்டல் இருக்குது. இதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நமக்கு இங்கே ஃபிசிக்கல் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏசி வென்ஸ்க்கு எல்லாமே ஃபிசிக்கல் பட்டன்ஸ் கொடுத்துருக்குது. ரியலி அப்ரிஷியேட்டபிள், ரொம்ப நல்ல விஷயம். பட் அது இல்லாமல் நமக்கு இங்கே பியானோ பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்கிறது இன்னும் கொஞ்சம் எலிவேட்டடாகவே தெரியுது. ஸோ ஏசி வென்ஸோட த்ரோவுமே நல்லா இருக்குது. அண்ட் ஸ்பெசிஃபிக்லி இந்த 10.1 இன்ச் டச் ஸ்க்ரீனை நமக்கு கொஞ்சம் டிரைவர் சைட் டில்ட்டடாக இருக்க மாதிரி வச்சிருக்காங்க. இது கொஞ்சம் ஜெர்மன் கார்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். பட் இங்கேயுமே வச்சிருக்காங்க. ஓகே, இந்த இடத்துல ஒரு மாதிரி ப்ரஷ் மெட்டீரியல்ஸ் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே ஸ்பெசிஃபிக்காக இந்த இடத்துல நமக்கு ஃபோன் ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். அது கீழேயுமே நமக்கு ஸ்டோரேஜ் வச்சிருக்கு. அதை வந்து கப் ஹோல்டர்ஸ், அங்கே
ரிமூவ் பண்ணிட்டு நம்ம கம்ப்ளீட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெட்டீரியல் கொஞ்சம் மாதிரி ரப்பரிஷ் மெட்டீரியலாக கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. நீங்கள் கீஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நிறைய இடத்துல நல்லா கொஞ்சம் ப்ரீமியமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் நமக்கு இங்கே வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் யூனிட் வித் கூல் பேட்ஸ் கிடைக்குது. எனக்கு 2 டைப் சி சார்ஜஸ் அண்ட் 12 வோல்ட் சாக்கெட்டுமே இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு டைப் பி கொடுத்துருக்கலாம், இங்கே டைப் சி சார்ஜஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் 12 சாக்கெட்ஸில் நீங்கள் ஆட் ஆனாக தான் போட்டு யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அண்ட் இங்கே வந்து டோர்ஸ் சொன்ன லாக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக இங்கே இருக்குது. அண்ட் வந்து ஹசார்ட் பார்க்கிங் பட்டன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்பீச்சஸில் நிறைய ஒர்க் பண்ணி பொசிஷன்ஸை கம்ப்ளீட்டாக மார்க் பண்ணி வச்சிருக்காங்க, நம்ம ரெகுலராக யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி இல்லை. ஓகே, இந்த இடத்துல ஹார்ம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்டபிள் ஹார்ம்ரெஸ்ட் இல்லை, பட் ஹார்ம்ரெஸ்ட் பொசிஷன் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய மாதிரி இல்லை, யாருக்காக இருந்தாலும் கன்வீனியன்ட்டாக இருக்க மாதிரி தான் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இதுவுமே லெதர் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. த்ரெட்ஸ் வந்து நல்லா அந்த ஃப்ளோரசன்ட் கலரில் கொடுத்துருக்குது, ஸ்போர்ட்டியாக இருக்குது. ஸ்பெசிஃபிக்லி இந்த நாப் வந்து எனக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இவ்வளோ பெரிய காருக்கு ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது. ஓகே, இங்கே ஸ்டேரிங் வந்து லெதர் ஸ்டேரிங்ஸ் கொடுத்துருக்காங்க. சென்டரில் 3 ஸ்போக்ஸ் ஸ்டேரிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பியோனா பேக் அண்ட் இங்கே 10.1 ஸ்க்ரீன் வந்து ஒரு மாதிரி ஃப்ளோட்டிங் ஸ்க்ரீனாக கொடுத்துருக்காங்க. கனெக்டட் இல்லை, அது ஆக்சுவலாக ஸ்பிட் ஸ்க்ரீனாக கொடுத்துருக்காங்க. இப்போ 3 ஸ்க்ரீன் 2 ஸ்க்ரீன் கனெக்டடாக கொடுத்துருக்காங்க. இங்கே சீம்லெஸ்ஸாக இருக்காது. நமக்கு இங்கே 3 மோட்ஸ் கிடைக்குது. நமக்கு ஈகோ மோட் ஃபார் ஃபியூல் எஃபிஷியன்சி அண்ட் கம்ஃபர்ட் மோட் அண்ட் பர்சனல் மோட்னு ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக உங்களோட பர்சனல் டிரைவிங்கான எது மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ எவ்ரிதிங் லுக்ஸ் குட். அண்ட் ஸ்டேரிங் மோட்டர் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே பியானோ பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்ஸை ஈஸியாக கேட்ச் பண்ணிக்க முடியும். ஆனால் இங்கே நமக்கு மல்டிபிள் லேயர்ஸ் இருக்குது. பட் இங்கே எனக்கு பிடிக்காது வந்து அட்லீஸ்ட் ஒரு அனலாக் லேயர் கொடுத்துருக்கலாம், கிராஃபிக் லேயர். அது என்ன மாதிரியான பர்சன்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த மாதிரி நிறைய பேர் அனலாக் லவ் பண்ணிருக்காங்க இன்னமும். ஓகே, இங்கே நமக்கு இன்டெகிரேட்டடாக கூகுள் மேப்ஸ் வந்துடும். ஸோ 2 இடத்துலையுமே வரும். நம்மளால் வந்து டச் ஸ்க்ரீன்லையுமே பார்க்க முடியும், இன்ஃபோடெயின்மெண்ட்லேயே 2 இதுலையுமே நம்மளால் பார்த்துக்க முடியும். ஸோ டிரைவ் அப்போ நம்ம வந்து ஃபோன்ஸை யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அண்ட் நமக்கு A+ல ட்வீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கே 6 ஸ்பீக்கர்ஸ் வந்துடுது. ஸோ ஏசி வென்ஸ் எவ்ரிதிங் இஸ் ஓகே. அண்ட் நமக்கு சென்டரில் கனெக்டடாக இல்லை, அதையுமே பியானோ பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வண்டி டர்ன் ஆஃப் பண்ணி இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டடாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அண்ட் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஹெட்ரஸ் பாருங்கள், ஏஸ்தட்டிக் லுக்ஸ். ஓகே, சே குட் பை டு த பல்கி ஹெட்ரஸ்ன்னு இருக்குது. ஓகே, ஓவராலாக ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எல்லாமே நல்லா இருக்குது. அண்ட் இங்கே வந்து க்ளோ பாக்ஸ் கிடைக்குது. க்ளோ பாக்ஸ் ரொம்ப சாஃப்டாக ஓப்பன் பண்ணுறது, டீசென்ட் ஸ்பேஸில் இருக்க க்ளோ பாக்ஸ். ஓகே, ஓவராலாக இன்டீரியர் கேபின்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, அண்ட் நமக்கு வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணி வேறு சேனல் சேஞ்ச் பண்ணுறதுக்கான நாப் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக நமக்கு ரெகுலராக இருக்க மாதிரி ஸ்டேரிங் மவுண்ட்ஸில் இல்லாமல் தனியாக ஒரு நாப் கொடுத்து அந்த இடத்துல சின்னதாக ஒரு சர்க்குலர் மாதிரி கொடுத்து பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக பழகிறதுக்கும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இது என்ன ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு தெரியல ரெனால்ட். ஸோ ஓகே, நல்லா இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஆடியோ குவாலிட்டி செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பார்ப்போம். நமக்கு இந்த காரில் இருக்க எல்லாமே எல்இடியில் கொடுத்துருக்காங்க. ஹெட் லாம்ப்ஸ், லைட்ஸ், ஃபாக் லாம்ப்ஸ் எல்லாமே எல்இடியில் கொடுத்துருக்காங்க. அண்ட் எலக்ட்ரிக்கல் பூட் கொடுத்துருக்காங்க 1 டச் பவர் ட்ரிமில். ரியர் வைப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. 10.1 இன்ச் டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஒயர்லெஸ் ஆப்பிள் ஆண்ட்ராய்ட் ரெண்டுமே ஒயர்லெஸ்ஸாக கொடுத்துருக்காங்க. ஒயர்லெஸ் சார்ஜிங் வித் கூல் பேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து டாப் வேரியன்ட்ஸில் மட்டும் தான் இருக்கும், மிட் வேரியன்ட்ஸில் இல்லை. அண்ட் நமக்கு வெண்டிலேட்டட் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ரெண்டுமே வெண்டிலேட்டட் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு பவர் டு ஃப்ரண்ட் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 6-way அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 2 சீட்ஸுமே ஓகே. டில்ட் அண்ட் டெலிஸ்கோபிக் ரெண்டுமே இருக்குது. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் கொடுத்துருக்காங்க. கூகுள் மேப் நேவிகேஷன் போத் இன் டச் ஸ்க்ரீன் அண்ட் டிஜிட்டல் கிளஸ்டரில் கொடுத்துருக்காங்க. ஆம்பியன்ட் லைட்டிங் கொடுத்துருக்காங்க. ரியர் ஏசி வென்ஸ் கொடுத்துருக்காங்க. 360 டிகிரி கேமரா கொடுத்துருக்காங்க. EBD வித் பிரேக்கிங் அசிஸ்ட் கொடுத்துருக்காங்க. லெவல் 2 ADAS இருக்குது. 360 டிகிரி கேமரா இருக்குது. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க வித் ESP அண்ட் நமக்கு ISO ஃபிக்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக சில்ட்ரன்ஸ் இருந்தாலும் அந்த இடத்துல பிளேஸ் பண்ணி ஓட்டுங்க, மடியில் வச்சுருக்காதீங்க. ஓகே, இப்போ இந்த வண்டியோட ப்ரைஸ் வேரியன்ஸ், கலர் ஆப்ஷன்ஸ் ஸ்க்ரீனில் போடுறேன். இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்க எந்த வேரியன்ட் ப்ரிஃபர் பண்ணுவீங்க, எது உங்களுக்கு கரெக்டா இருக்கும், இல்ல என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கலாம், ரெனால்ட் என்ன இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம், இல்ல எது பெஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நமக்கு இன்னைக்கு இந்த வண்டியை கொடுத்தது ரெனால்ட் 52 ஷோரூம். ஸோ அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், ஸ்க்ரீன்லயுமே டிஸ்பிளே பண்றேன், பாருங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஃபர்தர் மோர் டவுட்ஸ் அண்ட் என்கொயரிஸ் இருந்துச்சுன்னா அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த ஷோரூமை விசிட் பண்ணி பாருங்க, டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும் நான் நம்புறேன். இன்னைக்கு இருக்க ஷார்க்ஸ் கூட இவனால ஃபைட் பண்ண முடியுமா, அந்த காம்படிட்டிவான மிக்ஸி செக்மெண்ட்ல இவனால திருப்பி அது கிங் ஆக முடியுமான்னு சொல்லிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ யாருக்கா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா கண்டிப்பா ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.
இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி மோட்டிவேட் கிளப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளப்பில் நீங்களும் ஒரு மெம்பராக இருங்க. இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸை நீங்களால் பார்த்துக்க முடியும். திஸ் இஸ் தினேஷ் மோட்டிவேட் கிளப்.